களக்காடு டோனாவூரில் ஒரு நல்ல ஒரு கபடி பிளேயர் சரியா, அவன் பைக் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, சீரியஸாக இருக்காப்புல நாகர்கோயிலில் சரியா. இந்த கேள்விப்பட்டவொன்னே மாப்பிள்ளை சொன்னால் கேப்டன் யாருக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர் ரொம்ப ரொம்ப நல்ல ஊர், அந்த பசங்களை வந்து வெளிக்கொண்டு வரது அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாடுபடுவாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னா அவ்வளோ ப்ரொமோஷன் காசில் ஒரு அட்வான்ஸில் ஒரு 5000 தானே சரிங்களா. இந்த காசை அந்த பையனுக்கு சேர்த்துருங்க கேப்டன் சார்பில். மேற்கொண்டு யாரும் உதவி பண்ணும் பட்சத்தில் அது கேப்டன் கலெக்ட் பண்ணி வந்து கொண்டு வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறான். அவன் என்ன ஆச்சு அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறாப்புல ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாமலே வேலை போகும்போது என்ன பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு சரியா. இனி உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை தான், பட் கமிட்மெண்ட் அடுத்தடுத்து இருக்குது. நீ ஒன்னே ஒன்று சொன்னேன், அவன் கபடி வீரர்ன்ற மெயினாக அந்த ஊருக்காரங்க அந்த களக்காடு டோனாவூர் இருக்க அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக பசங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உடனே வந்து இது செய்கிறேன் சரியா. மேற்கொண்டு எதுவானாலும் சரி நாகர்கோயிலில் முடிஞ்சா கேப்டன் வாரேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பேர் அனிசன் வயசு 21 தான் ஆகுது. ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஆக்சிடென்டால இந்த மாதிரி ஆச்சு. ஆல்ரெடி 3 சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 10 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு, இன்னும் ஒரு சர்ஜரி தேவைப்படுது. அதனால ஏதோ முடிஞ்ச அமௌண்ட், ஏதாவது நம்ம ஏதோ செலவு பண்றோம், முடிஞ்ச அமௌண்ட் ஏதாவது நம்ம எல்லாரும் சின்ன சின்ன நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அதனால முடிஞ்ச அமௌண்ட்டை அவங்க சென்ட் பண்ணுங்க. அதை நான் கொண்டு அவள் கொண்டு நேரில் கொண்டு கொடுத்துருவேன். எவ்வளோ முடியுதோ நீங்கள் போட்டு விடுங்க.